கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 120. ஓகேங்களா? இதை இப்போ ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் ஜாயின் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மதியம் ஆச்சுன்னா அவங்க வாட்ஸ்அப் நம்பரை அவங்க மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்காக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் மற்றவங்க எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக இந்த யூடியூப்க்குரிய இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 to 2:30க்கு கெஸ்ஸிங் வந்துடும். ஓகேங்களா? அதனால் கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறது மாதிரி வின்வின் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதில் நமக்கு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 2 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நேற்று நம்ம வீடியோலேயே சொல்லியிருப்போம் 2 கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு. ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்துக்கிட்டோம்னா 0-2 ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது ஏபிஏசி பிசியில் 0-2 ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஆனால் 2-0 இப்படி உல்ட்டாவாயிருச்சு. ஓகேங்களா? இந்த 0-2 0 உல்ட்டாவாயிருச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிட்டுருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வாங்க இப்போ நம்ம அடுத்து என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 785. ஓகேங்களா? 785 249. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 490 490. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 763 654 654 அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 861. ஓகேங்களா? 861. இது எல்லாம் தான் 3 டிஜிட் பாக்ஸ். அதாவது நீங்கள் ஒரு வேளை 3 டிஜிட் பிரியராக இருந்தால் அந்த 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 7 8 5 2 4 9 4 9 0 7 6 3 6 5 4. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 6 1. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். இதான் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர்னே எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய அதிகபட்சமாக ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் இது தான். ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுச்சுன்னா அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அது எந்த நம்பருன்றது லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 6 4 9 9 4. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 6 5 6
2 4 ஓகேங்களா. இதான் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. அதாவது 7 6 4 9 9 4 1 6 5 6 2 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அது இதுதான், பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதாவது இந்த 1 2 0 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சி போர்டு ஃபாலோவிங் தான் ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது. அது என்ன தான் ஆக போகுதுன்றது தெரியலை ஓகேங்களா. அதாவது சி போர்டு ஃபாலோவிங் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 8 ஓகேங்களா. 1 8 யாரெல்லாம் எவ்வளோ நம்பர் ப்ளஸில் போயிட்டுருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதாவது சும்மா நார்மலாகவே ஃபாலோ பண்ணுங்கள், சொல்லுங்கள் எப்படி எவ்வளோ போயிட்டுருக்குன்றதுக்கு. சி போர்டு ஃபாலோவிங்கை பொறுத்தளவு 1 8 தான் ஓகேங்களா. இதுதான் இன்னும் பெண்டிங்கில் இல்லைன்னு சொல்ல, இதுதான் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர், அதனால தான் சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிசி ஓகேங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 5 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 5. செகண்ட் ஒன் நம்பர் 6 ஓகேங்களா. அடுத்து ஃபைனலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 9. இந்த 5 6 9 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 5 6 9 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம ஒரு 3 4 டிஜிட் நம்பர் மட்டும் எடுக்கிறோம். அதாவது 4 டிஜிட் செக்ஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 0024 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7890 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் 1238 1238. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2680 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஒரு செட்டு ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 0 0 2 4 7 8 9 0 1 2 3 8 2 6 8 0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக எதாவது இருக்குது ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer: This video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.